ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஜி. வெல்கம் மை யூடியூப் சேனல் ஆட்டுக்கு பைட் தமிழ். ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு கன்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்நெட். ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் இன்டர்நெட்ன்ற வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இன்டர்நெட்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுற அது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா என்ன, இன்டர்நெட்னு சொன்னால் என்ன, அது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது, அப்படியான அந்த விஷயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது முதல் இன்டர்நெட் சொன்னால் என்ன என்று சிம்பிளாக நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்டர்நெட்டை பற்றி ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இன்டர்நெட்னு சொல்கிறது என்ன கேட்டால், இப்போ நாங்கள் ஒரு லேப்டாப்போ அப்படி ஒரு பிசி, இப்போ நம்ம ஒரு பிசி, லேப்டாப் இல்லாட்டி ஒரு எனி அதர் எலக்ட்ரானிக் டிவைஸ், சர்வராக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம். அதுகள் ஒரு இன்டர் கனெக்டடாக இருக்கணும். ஃபஸ்ட்டுக்கு அது இன்டர் கனெக்டாக தங்களுக்குள்ளே கனெக்ஷனாக இருக்கக்குள்ள அப்படியான அந்த டிவைசஸ் தங்களுக்குள்ளே இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணி, அதாவது சென்ட் பண்ணி, ரிசீவ் பண்ணி, ஸ்டோர், ரீட்ரைவ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை தங்களுக்குள்ளே ஷேர் பண்ணுறது மூலம் ஒரு குளோபலான ஒரு நெட்வொர்க் உருவாக்குன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் இன்டர்நெட். ஓகே தானே? ஸோ இன்டர்நெட் சொன்னால் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக விளங்கிட்டு. ஓகே தானே? இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, இப்போ இமெயில் அனுப்புறது, அது ஒரு இன்டர்நெட் பற்றி ஒரு அப்ளிகேஷன். இமெயில் அனுப்பலாம். அது என்ன சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டிக்டாக் அப்படியானது. அடுத்து ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துறது, ஆன்லைன் ஷாப்பிங், இல்லாட்டி வெப்சைட் இதில் நாங்கள் ப்ரௌஸ் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம இன்டர்நெட்டுக்குரிய ஒரு அப்ளிகேஷனாக சொல்லலாம், எக்ஸாம்பிள்ஸாக. ஸோ ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் என்ன, தங்களுக்குள்ளே இன்டர் கனெக்ட் ஆன கம்ப்யூட்டர்ஸோ இல்லாட்டி ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஒரு சேர்ந்து ஒரு குளோபலான நெட்வொர்க் உருவாக்கி தங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறது மூலம் உருவாகிற ஒரு விஷயம் தான் இந்த இன்டர்நெட். ஓகே தானே? ஸோ இன்டர்நெட் சொன்னால் உங்களுக்கு என்னென்னு சொல்லி உள்ளாயிட்டு. ஓகே தானே? சரி, இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நான் இப்போ உங்களுக்கு 5 ஸ்டெப் மூலம் அதை விளங்கப்படுத்த போகிறேன். அதாவது இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்து நான் அதை 5 ஸ்டெப்பாக பிரித்து இப்படித்தான் இன்டர்நெட் ஒர்க் ஆகுது என்றதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். ஸோ அதை உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள உதவும். சரிதானே? ஓகே, அதாவது இப்போ நாங்கள் ஒரு ப்ரௌசர், இப்போ என்ன iOS ஆகுது, இப்போ சஃபாரி எடுக்கலாம், இல்லாட்டி கூகுள் க்ரோம், இல்லாட்டி மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், அப்படியான ஒரு ப்ரௌசரில் போய் நாங்கள் www.google.com என்ற ஒரு வெப்பேஜை நாங்கள் இப்போ டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ண கையோட அந்த நீங்கள் எந்த டிவைஸில் அதை டைப் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸில் இப்போ நீங்கள் கேட்டது சேருது. சரி, இப்போ நீங்கள் கூகுள் எடுத்தீங்கன்னா அந்த கூகுள் அந்த வெப்பேஜ் வருதுன்னு சொன்னால் அது எப்படி அதுக்குள்ளே நடக்கிற அந்த ப்ரொசஸிங்கை நான் இப்போ 5 ஸ்டெப்பாக பிரிக்க போகிறேன். பிரிச்சா பார்த்தா இப்போ இன்டர்நெட் ஒர்க் ஆகுதுன்றதுக்கு இப்போ இது. ஓகே தானே? ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு ஸ்டெப் 1 சொல்கிறேன். ஓகே, ஸ்டெப் 1, அதாவது இப்போ நீங்கள் ஒரு google.com என்று சொல்லி ஒரு யூஆர்எல், அது யூஆர்எல்னு சொன்னால் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் அப்படின்னு. ஓகே, இப்போ அந்த ஒரு யூஆர்எல் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் டைப் பண்ணி சர்ச் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் டைப் பண்ணுறது இப்போ நீங்கள் அந்த google.comன்னு சொல்லி ஒரு இந்த யூஆர்எல் அதுக்குரிய அந்த அட்ரஸ் உங்களோட நீங்கள் டைப் பண்ணுற அந்த டிவைஸில் இருக்காது. அது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று எடுத்து அது ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கு பேர் நாங்கள் சொல்லுவோம் சர்வர். சரியானே? இப்போ சர்வர்லேருந்து நாங்கள் சொல்கிற விஷயத்தை எடுக்க போகுது. இப்போ அதுக்குரிய ஸ்டெப் 1 இதுதான். நம்ம டைப் பண்ணுறோம், அந்த டைப் பண்ணுற விஷயம் சர்வரில் இருக்கணும். அதான் ஸ்டெப் 1. ஓகே தானே? ஸ்டெப் 2, அதாவது இப்போ நாங்கள் டைப் பண்ணுற விஷயத்தை இப்போ கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகுது. அதான் ஸ்டெப் 2. ஓகேண்ணே? ரைட். இப்போ ஸ்டெப் 2ல் இப்போ நாங்கள் இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். சரியா? டைப் பண்ணால் இப்போ ஆஸ் அ ஹியூமனாக நாங்கள் அதை பேர் இப்போ google.comன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும். கூகுள்னா என்னென்னு எங்களுக்கு தெரியும், ஆஸ் அ ஹியூமனாக தெரியும். ஆனால் மெஷின், அதாவது இப்போ நாங்கள் டைப் பண்ணுற அந்த டிவைஸுக்கு அது அந்த லெட்டராக தெரியாது, கூகுள் என்னென்னு தெரியாது, என்ன இருக்கும். ஆனால் அதுக்கு நம்பர்ஸாக தெரியும். ஸோ இப்போ நாங்கள் அந்த அடித்த அந்த டைப் பண்ணின அந்த யூஆர்எலுக்குரிய நம்பர் ஒரு அதுக்கான ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் ஐபி அட்ரஸ். சரியானே? ஐபி அட்ரஸ் இதுதான் இந்த ஐபி அட்ரஸ், அதாவது கூகுளுக்குரிய ஐபி அட்ரஸ். ஓகே தானே? சரி, ஸோ இந்த ஐபி அட்ரஸுக்குரிய அந்த சர்வரை ஃபைண்ட் பண்ணி எங்களுக்கு இப்போ தரப்போகுது. இந்த ஐபி அட்ரஸ் இப்போ கூகுள் இப்போ நாங்கள் சர்ச் பண்ணோம்னா அந்த கூகுளுக்குன்னு சொல்லி ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வரில் தான் அந்த ஐபி அட்ரஸ் இருக்க போகுது. சரிதானே? இப்போ இந்த சர்வரில் இருக்கிற அந்த ஐபி அட்ரஸை
எங்களை ஃபைன் பண்ணி தர போகிறதுக்கு பேர் டிஎன்எஸ், அதாவது வந்து டொமைன் நேம் சிஸ்டம். இப்போ லைக் இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஃபோன் புக் எடுப்போம். இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து அவருக்குரிய அட்ரஸும் இருக்கும், அவருக்குரிய நம்பரும் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆளுக்குரிய அந்த அந்த பர்சனுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சனுக்குரிய நம்பர் மாதிரி இப்போ நாங்கள் அடிக்கிற அந்த டைப் பண்ணுற அந்த யூஆர்எலுக்குரிய ஐபி அட்ரஸை வந்து இந்த டிஎன்எஸ் தான் வந்து ஃபைன் பண்ணி கொடுக்கும். சரியானி? ஓகே, இவ்வளோ தான் ஸ்டெப் 2. ஓகே, ஸ்டெப் 3. இப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து அது ஃபைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த அதுக்குரிய ஐபி அட்ரஸுக்குரிய அந்த சர்வரில் இருக்கிற அந்த ஐபி அட்ரஸை ஃபைன் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் அதை குறித்த அந்த போட்ட அந்த ரிக்வெஸ்ட் வந்து இப்போ வந்து அப்போ அது போகிறேன்னு சொன்னால் ஒரேடியாக போகாது அந்த ரிக்வெஸ்ட். அதைத்தான் வந்து பார்ட் பை பார்ட்டை பிரிக்கும். அதாவது வந்து அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நாங்கள் சொல்லுவோம் பேக்கெட்ஸ்ன்னு சொல்லி. சரியானே? இப்போ அந்த ஒவ்வொரு பேக்கெட்டும் வந்து அந்த 3 விஷயத்தை கொண்டு வந்து ரிசோர்ஸுக்குரிய அந்த அட்ரஸ், அடுத்து வந்து டெஸ்டினேஷன் அட்ரஸ், அடுத்து வந்து அந்த பார்ட் ஆஃப் த பேக்கெட், அதாவது எந்த பார்ட்டுன்னு சொல்லி இருக்கும். இந்த 3 விஷயத்தையும் கொண்டு இருக்கும். ஸோ இந்த இது பேக்கெட் பை பேக்கெட்டாக வந்து இப்போ இந்த ரிக்வஸ்ட் வந்து போகுது இந்த சர்வருக்கு போகுது, அந்த ஐபி அட்ரஸ் இருக்கிற அந்த சர்வருக்கு. சரியானே? ஓகே, இது இப்போ இந்த ஒவ்வொரு பேக்கெட்டும் வந்து வேறு ரூட்ஸ்கள் எடுக்கும், அதாவது ரவுட்டர் எடுக்கும், அப்படி என்ன சேட்டலைட்ஸ் எடுக்கும், இல்லாட்டி ஐபிஎஸ் அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கொண்டு எடுக்கும். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னா என்ன? ஏர்டெல், டயலாக் அப்படியான சர்வீசஸ் உங்களுக்கு தெரியும். ஏர்டெல், டயலாக், மொபிடெல், அடுத்தது எடிசெலாட் அப்படியானது. ஓகே, ஸ்டெப் 4. அதாவது இப்போ நாங்கள் கொடுத்த அந்த ரிக்வஸ்ட் வந்து பேக்கெட்ஸ் அப்படியே போய் எங்கள் சர்வருக்கு போய் சேரும். இப்போ அந்த சர்வர் என்ன செய்யும்? அந்த அவ்வளோத்தையுமே அசம்பிள் பண்ணி அது நம்ம என்னத்தை கேட்குறோம்ன்றதை அந்த ஃபைன் பண்ணி அதை வந்து எங்களுக்கு திரும்ப அனுப்ப போதும். சரியானே? இதுதான் ஸ்டெப் 4. அவ்வளோதான் ஸ்டெப் 4. ஃபைனல் ஸ்டெப்பை வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஸ்டெப் 5. அதாவது இப்போ வந்து அந்த சர்வர் வந்து எங்களுக்கு திரும்ப அனுப்பின அந்த ரிக்வெஸ்ட், அதாவது அதுக்குரிய அந்த ரிசல்ட்ஸை வந்து ரவுட்டர் என்ன செய்யணும்டா அந்த திரும்ப அனுப்புகிற அந்த பேக்கெட்ஸை திரும்ப அசம்பிள் பண்ணி அந்த கடைசி ஃபைனல் இப்போ நம்ம google.com அடிச்சுனாங்க அந்த கூகுளுக்குரிய அந்த வெப்பேஜ் வந்து எங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகும். அவ்வளோதான். இவ்வளோதான் வந்து இன்டர்நெட் வந்து இப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு வந்து 5 ஸ்டெப்பில் வந்து விளங்கப்படுத்தியிருக்கிறேன். ஓகே, என்ன இப்படி யோசிப்பீங்க, இப்போ 5 ஸ்டெப் இருக்குது, இவ்வளோ வந்து இப்போ இவ்வளோ நேரம் எடுக்க போகுது ரெண்டு யோசிப்பீங்க. இவ்வளவு ஜஸ்ட் மில்லி செகண்டுக்குள்ளே நடக்க போகுது. இப்போ நீங்கள் google.com கிளிக் பண்ண உடனே வந்து நிற்குது தானே. இப்போ அவ்வளோ அந்த மில்லி செகண்டுக்குள்ளே இந்த 5 ஸ்டெப்பும் நடக்குது. கொஞ்சம் ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், இப்படி தான் ஒர்க் ஆகுதுண்டு. ஓகே தானே? அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் வந்து போட்டு விடுங்க. ஸோ அப்படியே இந்த எங்களோட ஆட்டுக்கே பை தமிழ்ன்ற வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா நான் போடுற வீடியோ ஒன் டைம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பை காய்ஸ், பை.